மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த காலங்களில் தீக்கிரையான குடியிருப்புகளும் கட்டடங்களும் லைன் அறைகளும் இதுவரை உரிய முறையில் புனரமைக்கப்படாமல் இருப்பதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த காலங்களில் குடியிருப்புகள், லாயன் அறைகள் மற்றும் கட்டடங்கள் தீக்கிரையான பல்வேறு சம்பவங்கள் பதிவாகின. டயகம மேற்கு லாயன் குடியிருப்பில் நேற்று முன்தினம் இரவு பரவிய தீயினால் 22 வீடுகள் முற்றாக சேதமடைந்தன. இதனால் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமானோர் நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் டயகம பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அதிகாலை பூண்டுலோய நகரில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 25 வர்த்தக நிலையங்கள் முற்றாக தீக்கிரையாகி இருந்தன. பூண்டுலோய நகரில் தீக்கிரையான வர்த்தக நிலையங்களின் இன்றைய நிலைமையே இது. அக்கரப்பத்தன ஆட்லோ தோட்டத்தில் 2010ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தினால் 12 லாயன் அறைகள் தீக்கிரையாகின. நோவுட் மகநெலுவ தோட்டத்தில் பரவிய தீயினால் 10 தோட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. நோவுட் சென்ட் ஜான் டிலரி தோட்ட குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 லாயன் அறைகள் சேதமடைந்தன. இவ்வாறு தமது குடியிருப்புகள் தீக்கிரையாகி பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அதிகாரிகள் இது தொடர்பில் பாராமுகமாயிருப்பது வேதனை அளிப்பதாக இப்பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். நுவரேலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பல அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பெயரளவில் இருந்தாலும் தீக்கிரையான தமது குடியிருப்புகளை மீள புனரமைக்க இதுவரை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற தமது ஆதங்கங்களை பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தினர். நாங்கள் கேட்கறது என்னன்னு கேட்டா, மக்கள் சுதந்திரமா வாழணும், தனித்தனி வீடுல வாழணும், அவங்களுக்கு எந்த சுகாதாரத்தோட கல்வியோட ஒரு சுதந்திரமான ஒரு மலையத்தில் ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொண்டமான் அமைச்சர் இருக்கிறாரு, பிரதி அமைச்சர் இருக்கிறாரு, முத்துசுலிங்கம் இருக்கிறாரு, திகாம்பரம் அமைச்சர் இருக்கிறாரு, அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அமைச்சர் வந்திருக்கிறாரு. இது மாதிரி பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இந்த மாகாண சபையில் கூட பல அமைச்சர்களாக இன்னைக்கு பதவி எடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வந்தாலும் அவங்க எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் மக்களை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சி எரிஞ்சாலும் அவங்க ஒரு பக்கம் போயிடறாங்க. மக்கள் இன்னைக்கு வீடு கூட இருக்க முடியாத நிலைமைக்குள்ள இன்னைக்கு குடிக்க தண்ணி கூட வசதி கூட இல்லாமல், படுக்கக்கூட இடம் வசதி இல்லாமல் இன்னைக்கு மக்கள் இருக்கிறத நாங்கள் கண் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதாவது மலையகத்தில் பரவலாம் புகவந்தலா, மஸ்கிலியா, டயகம, நுவரெலியா, இப்படி எல்லா இடங்களையும் சொல்லலாம். தீப்பிடிக்க எரியாத பகுதியே கிடையாது. ஆனால் எல்லாருமே அகதிகளாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிரந்தர வீடுகள் கிடையாது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் முழு மலையகமே எதிர்காலத்தில் அகதிகளாக தான் இருக்க போகிறோம். அது இதில் மலையக தலைமைத்துவம், அதாவது நம்ம பிரதி அமைச்சர் முத்துசுலிங்கம் அவர்கள், பிரதி அமைச்சர் திகாம்பரம், பிரதி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட எல்லாருமே அரசாங்க சார்பில் தான் இருக்கிறாங்க. இருந்தும் கூட வீட்டை இழந்த அகதிகளுக்கு இவங்களுக்கு எல்லாருமே தற்காலிகமாக முகாம்கள் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்களே தவிர வீடுகள் கட்டித்தானே அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றதா எங்களுக்கு தெரியல. தற்பொழுது 2 பிரதி அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திகாம்பராவத்துக்கும் பிரதி அமைச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரதி அமைச்சர் பதவியானது எதிர்வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வைச்சா அல்லது மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த பிரதி அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஆனா எந்த ஒரு சேவை இடம்பெறல. அரசியல்வாதிகள் ஏற்கனவே இருந்த அரசியல் செஞ்சுக்கிருந்த மலையகத்துல இப்ப அவங்கெல்லாம் காணாம போயிருக்காங்க. காரணம்னா அவங்களாம் மலையகத்துக்கு எந்த விதமான வேலைகளும் எதுவுமே செஞ்சு கொடுக்காதனால அவங்களாம் நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம். பொதுவாக எடுத்துக்க போனால் புத்திரசல் கம்பெனி அவர்லாம் இப்போ பார்லிமெண்ட்டில் மலையகத்தால் வாக்களித்து பார்லிமெண்ட்டில் இருந்தார். இப்போ அவரெல்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. அது போல் இப்போ அரசியல்வாதிகளும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வராமல் இருக்கணுமா இருந்தால் இந்த மலையகத்தில் உள்ள சம பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள், மற்றது வீட்டு வசதிகள்லாம் இல்லாமல் இருக்கு. நேரடியாக ஒரு எஸ்டேட் உள்ளுக்கு அவங்களோட நிலைமையை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு எல்லா வேலையும் நடக்குமா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் திரும்ப வாக்களிக்க நாங்கள் தயாராக இருவோம். ஆனால் நீங்களும் இதே மாதிரி காலப்போக்கில் இப்படியே செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம்.